புத்துணர்ச்சியின் நாளாம் உயிர்த்தெழுந்த நாளின் மாலை வேளையில் CSA ஆடஸ் போதக சேகர வாலிப குழு சார்பாக நடைபெறும் ஈஸ்டர் பாடல் ஆராதனையை வந்து ஆசிர்வதிக்க இந்நிகழ்வின் கதாநாயகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாவது என் சிரம் தாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் நமது ஆயர் தலைவர் ராபின் மரியா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் செயலாளர், பொருளாளர் மற்றும் PC உறுப்பினர்கள், DC உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இசைகளை வாசிக்க நமது திருமண்டல உறுப்பினர் வாலிப ஐக்கியத்தின் இசைக்குழுவில் இருந்து வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்வுக்கு மேலும் பலம் சேர்க்கும் விதமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று பாட வந்திருக்கும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள், ஆசிரியர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம், கொயர், ஆண்கள் ஐக்கிய சங்கம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்நிகழ்வை கண்டு எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த வந்திருக்கும் சபை மக்கள் உங்கள் ஒருவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி. சகலமும் படைத்த தயாபரட்டுவாவே உம்மை நமோ நமோ என்றும் நமஸ்காரம் செலுத்தி பாட வருகின்றனர் என் வாலிப பிள்ளைகள். Namo
லோடித்தரை ஆமென் அல்லேலூயா என்று போற்றி பாடும் பாடல் இதோ.
அவர் உயிர் தெழுந்ததால் ஜீவதேவன் நகரில் குடிபுகுந்தோம். சீயோன் மலை சீருக்கு சொந்தமானோம் என பாடும் எம் வாலிபர்கள். பரலோகம் விட்டிறங்குதே
நீங்கள் பார்க்கும் இந்த தூண்கள் மட்டும் ஆலயத்தை தாங்கி நிற்பதல்ல. இவைகளை காட்டிலும் ஆலயத்தின் பெரும் தூண்களாய் விளங்குபவர்கள் எம் ஆலயத்தின் கமிட்டி உறுப்பினர்கள். அவர்களின் சிறப்பு பாடல் உங்கள் செவி கேட்க.
அவரையன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அத்தகைய நாமத்தை உயர்த்தி பாட உங்கள் முன் நாங்கள். Yesu
கற்கள் ஆண்கள் ஐக்கியம் என்பது பெயரில் மட்டுமல்ல, ஆலய செயல்பாடுகளிலும் இவர்கள் ஜீவ கற்கள் தான். இதோ ஜீவ கற்களாய் உங்கள் முன் ஒரு பாடல். சொன்னவர் நற்றாற்றில் விட்டாரையா, தனிமனே நற்றாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நன்றி. ஆயர், தலைவர், மேய்ப்பன், கண்காணி, போதகர், அப்பப்பா இன்னும் எத்தனை பெயர்கள்! இத்தனை பெயர்களை மட்டும் பிடித்து வைத்திருப்பது போதாமல் எங்கள் உள்ளத்திலும் நீங்கா இடம் பிடித்து வைத்திருக்கும் எங்கள் ஆயர் ராபின் மரியா அம்மா அவர்கள் உங்கள் முன் ஒரு சிறப்பு பாடல்.
இந்த நாளிலே நமக்கு இசையை வாசித்து கொண்டிருக்கிற ஆலனை பற்றி நான் பிள்ளைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அது நான் பண்ணியிருந்திருக்கணும், அவங்க பண்ணுவாங்கன்னு நான் விட்டுட்டேன். இவன் சின்ன பிள்ளையா அந்த இவ்வளோதான் இருப்பான், இப்போயே இவ்வளோதான் இருக்கிறான். அப்போ எப்படி இருப்பான்னா இவ்வளோ சைஸில் காக்கி சட்டையோடு அப்படியே வந்து வாசிப்பான் இம்மானுவேல் சர்ச்சில். நான் கை தட்டுங்க அவனுக்கு. இவர் பெரிய ஒரு வித்வான். அப்போவே அப்படி தூங்கிக்கிட்டே வாசிப்பான். ஸ்கூல்லேருந்து வந்து கல்யாண சர்வீஸில் வாசிப்பான். நான் அங்கே ஆல்டர்லேருந்து இவனையே பார்த்துட்ருப்பேன். அப்போ அவங்க அப்பாட்ட சொல்லுவேன், ஏதாவது டீ வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னா, டைம் ஆயிடுச்சுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் அவங்க ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க அப்பா நம்ம மணி வயலின்காரரு, அவங்க பெரியப்பா வந்து ஐயர், நமக்கு உதவி செய்ய வருவார் காட்வின், அவருடைய அண்ணன். இவருக்கு அண்ணன் இவருக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது. இவரே குட்டியே, இவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. நான் பார்த்த குட்டி பிள்ளைக்கு ஒரு குட்டி பிள்ளை. இன்னைக்கு இவனோட அன்னைக்கு பாடினேன், இன்னைக்கு திருப்பி பாடுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேங்க்ஸ் தங்கம், உங்களை எல்லாம் பார்க்கறது சந்தோஷம். இவரை பார்த்தாலே ஒரு உற்சாகமாக இருக்கியா, சும்மா பயங்கரமாக. நான் அங்கேருந்து இவரை பார்த்துட்டே இருக்கேன், அதிர்ந்து சும்மா. நீங்களாம் கையாக தட்ட மாட்டேங்கிறீங்க, பாடுனா கை தட்டணும். கிட்டார் தம்பி சூப்பர்யா, நீ இருக்கிற இடமே தெரியல. இப்படி இப்போ ஒரு புயல் கூட இருந்து இப்போ அமைதியாக இருக்கலாமா நீ? எவையா? ஆமாம் தெரியும், அவன் உட்கார்ந்துருக்க இடமே தெரியலையா? நிலையில்லா உலகு
மட்டும் போதும் எப்போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் எப்போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் எப்போதும். நன்றி அம்மா. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்து அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும் என இன்ப இயேசு ராஜாவை இசையால் மகிழ்விக்கும் ஆடிஸ் வாலிபர்கள்.
எங்கள் ஆலயத்தில் வழிகாட்டிகளாய் ஆசான்களாய் திகழும் எம் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களின் பாடல் உங்கள் முன். நன்றி ஆசிரியர்களே. நாம் இன்று மட்டும்தான் சிறப்பு பாடல் பாடுகிறோம். இவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் பாடுவதே ஆலயத்தின் சிறப்புதான். அத்தகைய சிறப்பு எம் கோயர். அவர்களின் இனிமையான பாடல் உங்கள் செவி கேட்க. உனக்காய் மரித்தார்
திருச்சபையே பறைசாற்றிடு நற்செய்தியை. சுத்த திருச்சபையே பறைசாற்றிடு நற்செய்தியை. சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்த சீயோனே என் வீரே, சாலேமேனி ஸ்தோத்தரி. சீயோனே என் வீரே, சாலேமேனி ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என்னை கருயிரோடிருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என்னை கருயிரோடிருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவனல்ல மார்க்கமிதுவே. நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவனல்ல மார்க்கமிதுவே. நாமும் உயிர்த்து நாம் கர்த்தரை சேருவோம். சீயோனே என் வீரே, சாலேமேனி ஸ்தோத்தரி. சீயோனே என் வீரே, சாலேமேனி ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என்னை கருயிரோடிருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என்னை கருயிரோடிருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. நன்றி பாடகர் குழு. இங்கு நம் மத்தியில் சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயத்தின் போதக சேகர உறுப்பினர் திரு கோஷி அண்ணா மற்றும் அவர்கள் மனைவி திருமதி ஷாலினி அக்கா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை ஆடஸ் வாலிப குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். 1 2 3 1 2. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்தடியா திருநாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்தடியா திருநாமத்தின் ஆதரவு. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களை
ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தாய் நிஷ்கலமாய் சுவாமியமும் மீளதாய் சித்தாயானந்தமாய் நீங்கள் நின்ற திருத்துவமே. இத்தாய் நானறியே திருவன் நீ பாவம் தீர்ந்து அத்தா உண்மையெல்லாம் இறைக்காத்துரையாயுள்ளவே. சத்தாய் குருகி உயிரிந்து புரந்ததற்கோ கைமாறென்று கோலோ கடை காருத்தை கையடையாய் சும்மா ரட்சனை செய் சொல் சுகந்திரம் யாருமில்லை. அம்மா உண்மையெல்லாம் ஏறஞானுடல் யாருலவே. சத்தா நிஷ்கலமா. கதம்பம். பல பூக்கள் இணைந்தது கதம்பம், பல உணவுகள் சேர்ந்தது கதம்பம். இங்கே பல பாடல்களை இணைத்து கதம்பமாய் பாட வரும் எம் ஆடஸ் வாலிப மலர்கள். அடைந்தனர் அவர் சிலுவையில், அடைத்தனர் கல்லறையில். அடைந்தனர் அவர் சிலுவையில், அடைத்தனர் கல்லறையில். ஆனாலும்
அனைவருக்கும் ஈஸ்டர் நாளுக்கு நல்வாழ்த்துக்கள். நமது ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியை நடத்தி முடித்த தேவனுக்கு கொடுத்த கிருபையினாலே முதலாவது அவர் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் முன்னாடி பிளான் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 2 வாரம் தான் இருந்துச்சு. நாங்கள் போய் 1000 மாட்ட போய் நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி 2 வாரம் தான் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே நாங்கள், ஏன்னா அவங்களும் லென்த் டேஸ் போயிட்டுருக்கனால பயங்கர பிஸி அந்த டைம். அதனால் நாங்கள் கேட்ட உடனே இதுக்கு பர்மிஷன் கொடுத்த அருள் திருமதி ரெவரண்ட் ராபின் மரியா அம்மா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தது கமிட்டி மற்றும் செயலாளர் மற்றும் பொருளாளர் எங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் லெட்டரை கொடுத்தோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு டீ அண்ட் காஃபி ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் கொடுத்தோன்னே ஓகே நீங்கள் பண்ணுங்கள், ஈவினிங் தானே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா டைமுமே நம்ம பண்ணுறது நாங்கள் பாடுவோம், நீங்கள் கேட்பீங்க, ஆனால் இந்த டைம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், கொயர், அப்புறம் சண்டே கிளாஸ் குழந்தைங்க, டீச்சர்ஸ், அப்புறம் ஏதோ இதுங்களாம் பாடினாங்க. ஆமாம், பேண்ட்லேருந்தெல்லாம் பாடினாங்க. ஒரு டைமும் நாங்கள் பாடிட்டே இருந்தோம். இந்த டைம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கலந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த டைமு ஆடியோ செட்டப், இந்த ஆடியோ ரொம்ப நாங்கள் பிரயாசப்பட்டு நாங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுக்கு நாங்கள் மெனக்கெட்டு இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணோம். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த புஷ்பராஜனா இருக்காரா, இங்கே இருக்காரா, ரொம்ப நன்றி புஷ்பராஜனா. அதே மாதிரி தியாகனுக்கும் எப்போவுமே தியாகனை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் யூத்துக்கு. நம்ம தியாகனுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் எப்போவுமே எப்போ ஃப்ளெக்ஸ் அடிக்கணுன்னாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அன்பண்ணன் தான். நைட்டு 12:30 மணிக்கு அடித்த ஃப்ளெக்ஸ் இது. நேற்று நைட்டு அவர் தூங்கவே விடல. நான் நைட்டாக பிரிண்ட் எடுத்து அடுத்த நாள் காலையில் அவரை நான் தொல்லை பண்ணி எப்போவுமே கடைசி நேரத்தில் தான் ஒரு ஃப்ளெக்ஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதனால் எப்போவுமே அன்பண்ணுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஃப்ராங்க்லின் அண்ணன் இந்த ஸ்டேஜ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதே மாதிரி இங்கே போயிட்டார், நேரம் காலனாலும் கிளம்பிட்டாருங்க. சரி, ஓகே. அடுத்து இந்த பேண்ட் மெம்பர்ஸ், இந்த பேண்ட் நமக்காக அவங்களும் கிளம்பிட்டாங்களா? ஓகே, ரைட். பேண்ட் மெம்பர்ஸ் அவங்க நமக்காக ரொம்ப உற்சாகமாக இவ்வளோ நேரம் இருந்து அவ்வளோ அருமையாக நமக்காக வாசித்து கொடுத்த பேண்ட் மெம்பர்ஸ்க்கு கோடியும் ரொம்ப நன்றி. ஆலன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டீமுக்கும் உங்களுக்கும். அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிம்பாங்க, நீங்கள் இல்லை, யூத் மெம்பர்ஸ் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கடைசி 2 நாளாக தான் ப்ராக்டிஸே பண்ணி இதை கரெக்டாக அது ஒரு ஃபார்மேஷனில் கொண்டு அது கரெக்டாக இருந்துச்சுக்கலாமா, மிஸ் ஆகாதுங்கம்மா. அதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இன்றைக்கி மத்தியானம் வரையும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த இதை கரெக்டாக எல்லாம் பாடியிருக்காங்க நாங்கள் நினைக்கிறோம். சூப்பராக பாடிட்டாங்களா சார்? அருமையா. ஏன்னா இதில் அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமானது பேரண்ட்ஸ் தான். இதுக்கு இப்போ நாங்கள்லாம் எங்கள் வீடெல்லாம் பக்கம் தான், நாங்கள் ரெகுலராக யூத்தில் எவ்வளோ வருஷம் இருக்கோம் அதனால் வரும். இந்த டைம் நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் பாடினாங்க. இந்த செல்வண்ணா பொண்ணெல்லாம் வரல, அவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி வர முடியாமல் போச்சு. அதே மாதிரி பீட்டர் அண்ணன் பொண்ணு, அவங்க வீடு சுங்கமில் இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ்க்கு அந்த பொண்ணு வந்துடும். ஜெனி அந்த பொண்ணு, ஜெனி ரொம்ப. அதே மாதிரி ஆட்லின் ஒரு பொண்ணு வருது, அவங்க அண்ணனோட ஒரு பொண்ணு. 10 மணி வரை இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அப்பா மறுபடியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவார். இந்த ஒரு வாரம் பேரண்ட்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செல்வண்ணன் நைட்டு 11 மணி வரை உட்காந்து பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். ஆனால் இன்னைக்கு அவர் வர முடியல அவர்னால. அதே மாதிரி வர்ஷா உண்மையிலுமே எங்கள் யூத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னா அது வர்ஷா. இது எப்படின்னா, எங்கள் யூத் எப்படி சொல்கிறது, ஒரு ஆலமரம் மாதிரி. சில இலைகள் விழத்தான் செய்யும், அடுத்த புதிய இலைகள் மலர்ற மாதிரி. பழைய இலைகள் எல்லாம் விழுந்ததுக்கப்புறம் புதிய இலைகள் அநேகம் மலர்ந்துருக்குங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப அநேகமாக இது பாட்டுங்கிறனால நிறைய பேர் பயந்துட்டு வரல. நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம், பசங்கள்லாம் நிறைய பேர் அப்படியே பாட்டுனா நான் வரலண்ணா
அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு பண்ணோம். நீ அடுத்த முறை எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு இதை நாங்கள் இன்னும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இறுதியாக சொல்லணுன்னா ஆடியன்ஸ் இல்லைன்னா இந்த ஷோவே கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடி ஈஸ்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ கூட்டம் எங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்ததில்ல. இந்த வருஷம் பயங்கர, அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இவ்வளோ கூட்டம் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் என்ன தான் பாடினாலும் நீங்கள் வந்து கை தட்டினா தான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால உங்களோட வாய்ப்பு கொடுத்ததுனால, என்னதான் நான் பிளேயராக இருந்தாலும் காலி கிரவுண்டில் 6-4 அடித்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறுதியாக வந்து இந்நிகழ்ச்சியை காண வந்த அனைவருக்கும் எங்களோட நன்றி. வாலிப குழுவின் சார்பாக பொருளாளர் மற்றும் கன்வீனர், ட்ரெஷரர், அப்புறம் யூத் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் எல்லாரும் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு நன்றி. எல்லா நன்றியும் எங்களுடைய செயலாளர் சொல்லிட்டாரு. கடைசியாக ஒரே ஒரு, இப்போது நம்மளுக்கு இவ்வளோ நேரம் மியூசிக் சப்போர்ட் பண்ண பேண்ட் அவங்கள மட்டும் கௌரவிக்க வேணாமா ஐரமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திடலாம். நம்ம இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டயசஸோட யூத் டிபார்ட்மெண்ட் இனாக்ரேட் பண்ண நம்ம டயசஸோடைய பேண்ட். அவங்க அந்த கோடும் அவங்க பேண்டோட பேர். அந்த பேண்டோட லீட் மியூசிஷியன், கீபோர்டிஸ்ட் ஆலன் அண்ணா அவர்களை முன்பு அழைக்கிறோம். அண்ணா வாங்க, முன்னாடி வாங்க. அவங்களுக்கு இப்போ தான் 1 மந்த் பேபி இருக்குது. இப்போ தான் பாப்பா பிறந்திருக்கு. அண்ட் அவங்க பொறுப்புலையும் இருக்காங்க. எல்லா பொறுப்பையும் முடிச்சுட்டு நாங்கள் வாங்க நச்சு அவங்கள நாங்கள் ப்ராக்டிஸ்க்கு கூப்பிடுவோம். எல்லா பொறுப்புகள் மத்தியிலும் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக ஸ்ட்ரிங்ஸ் வாசிச்ச மேஷாக், அவர் சிஎஸ்ஐ ஸ்டீஃபன் சர்ச் ராமநாதபுரம் சர்ச் மெம்பர். அவங்க இப்போ தான் பிஎஸ்டபிள்யூ பிஷப் அப்பாசாமி காலேஜில் 2nd இயர் படிக்கிறாங்க. ஆனால் அவர் கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தார்னா அவர்கிட்ட ஒரு டியூன் சொன்னால் அப்படியே வாசிப்பார். அவர் வாசிக்காத டியூனே கிடையாது. ஸோ டேலண்டட். அதே மாதிரி பேட் வாசித்து கொடுத்த கிளின்டன் அண்ணா அவர்களை முன்பு அழைக்கிறோம். அவங்க சிஎஸ்ஐ பீட்டர்ஸ் சர்ச் ரத்னபுரி. எங்களுக்காக அழகாக இந்த பாடல் அனைத்துக்கும் உயிரூட்டும் வண்ணமாக பேட் வாசித்து கொடுத்த கிளின்டன் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கூப்பிட்டு எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே வந்தீங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்காக எங்கள் வாலிப குழுவின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஃப்ளூட் சப்போர்ட் பண்ண மிஸ்டர் எம் ஃப்ராங்க்லின் அண்ணா அவங்க கிளம்பிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இறுதியாக ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஈஸ்டர் பண்டிகை உயிர்த்தெழுந்த நாள். அதிகமான வேலைப்பளுக்கள், இரவு முழுவதும் டெக்கரேஷன் செய்து காலையில் ஆராதனை, தொடர்ந்து 2ஆம் ஆராதனை, அதை தொடர்ந்து ஆண்டவரே பல ஃபங்க்ஷன்களுக்கு மத்தியிலும் இந்த நாளிலே எந்த டயர்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருக்கென்று புது பாட்டை பாடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக அனைத்து ஜெபக்குழுக்களும் அனைத்து அங்கத்தினர்களும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இந்த நாளிலே உண்மை கனப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். மிகுந்த ஆண்டவரே 2 நாட்கள் ஆண்டவரே ப்ராக்டிஸ் கொடுத்த அருமையான தம்பி ஆலனுக்காக ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதியும், அவருடைய மனைவியை ஆசீர்வதியும், குட்டி பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதியும். மூவரும் அவனுக்கு கொடுத்த தாளந்துகள் ஏராளம் ஆண்டவரே. அவன் சிறு வயதிலிருந்தே தாவீதை போல இசையை வாசித்த ஒரு மகன். இன்றைக்கு கர்த்தர் உன்னதமான இடத்திற்கு அவனை அழைத்து சென்றிருக்கிறீர். அவன் வாசிக்கிற பொழுதும் அதை கேட்கிற பொழுதும் எவ்வளவு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மகனை இன்னும் கர்த்தர் அதிகமாய் இம்மானுவேல் ஆலயத்திலும் அவன் செல்லுகிற இடங்களில் எல்லாம்
ஆண்டுடைய கிருபை இருந்து வழி நடத்தும். அருமையான அவருடைய பெற்றோர்களுக்காக, மணியாக்காக, அம்மாவுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து உடன் பிறந்த சகோதரர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தம்பிக்காக ஜெபிக்கிறோம். பேடு வாசித்த அன்பு தம்பியோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். அவனுடைய எதிர்காலங்கள் ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிற காலங்கள் ஆண்டுடைய கரம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தம்பி ஆண்டவரே, பேடு பேஸ் கிட்டார் வாசித்த தம்பியோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். அவருடைய கல்லூரி படிப்பிலே உம்முடைய கரம் இருந்து ஆசீர்வதியும். உதவி செய்த அருமையான ஆடியோ ஆப்ரேட் செய்த அருளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபை இருந்து அவரையும் அவருடைய பிள்ளைகளும் மிக நேர்த்தியாக பாடக்கூடிய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தையும் மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்த இந்த ஆடியோவும் ஆண்டவரே, இந்த இசைகளும் எவ்வளோ பெரிய முக்கியம் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தின அனைத்து பிள்ளைகளையும் சிறப்பாக யூத் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கடந்த 2 வாரங்களாக ப்ராக்டிஸ் செய்து மிகுந்த அழகாக பாடங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினதுக்காய் நமக்கு நன்றி செலுத்தும். இன்றைக்கு வாலிபர்கள் ஆங்காங்கு கட்சியின் பிரச்சாரத்திற்கு பின்னால் ஓடுகிற ஒரு சூழலில் எங்களுடைய பிள்ளைகள் உம்மை பின்பற்றுகிறதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பலனையும் ஆசீர்வாதத்தையும் அதில் பொறுப்பாக இருக்கிற செயலர், பொருளர், மீதம் இருக்கிற ஆண்டவரே துணை செயலர், இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். என்னோடும் உம்முடைய கிருபையிருந்து கன்வீனர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் மட்டும் எங்களை பாதுகாத்த ஆண்டவர், பாடின அனைத்து குழுக்களோடும் பாடி இங்கே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தொகுத்து வழங்கின அனைத்து பேரோடும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான மகள் ஷாரனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இம்மட்டும் அவளை ஆண்டவரே அழகாக நடத்தி வந்து இந்த நாளின் நிகழ்வுகளை செய்வதற்கு காரணமாக இருந்த அன்பு பிள்ளையோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த நாளிலும் எங்களோடு ஆண்டவரே இந்த பேண்டில் இருக்கிற தம்பி கோஷிக்காக ஆண்டவரே ஷாலினிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் சிறு வயதிலிருந்தே உம்முடைய ஞானத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். நான் அங்கு பணியாற்றின நாட்களிலிருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் அன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் மிக நேர்த்தியாக வாசிக்கிற மகன். இன்று வரை கர்த்தர் உன்னதமான இடத்திற்கு நீர் அழைத்து சென்றிருக்கிறீர். உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக்குவேர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் எல்லாரையும் பொறுப்பாயிருந்தவர்கள், இன்றைக்கு உதவி செய்த கமிட்டி அங்கத்தினர்கள், திருமண உறுப்பினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். என்னையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்தில் குறைவுகள் இருக்குமானால் எங்களை தயவாய் மன்னித்து உடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் கிருபை, கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சிறப்பாக இந்த நாளின் நிகழ்வுகளை நடத்தின யூத் ஆண்டவரே ஃபெல்லோஷிப்போடும் அதன் பொறுப்பாளர்களோடும் திருச்சபையின் அனைத்து மக்களோடும் கமிட்டி அங்கத்தினர்கள் பொறுப்பாயிருந்து செயல்பட்ட ஒவ்வொருவரோடும் சிறப்பாக இது எல்லாவற்றுக்கும் இந்த ஆடியோவுக்கு உறுதுணையாக இருந்த அருமையான புஷ்பராஜோடும் உடைய கிருபை இருந்து வழி நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.